நேயர்களே, இப்போ நம்ம பேச போகிறது இந்திய அரசாங்கத்தினுடைய பொருளாதார நிலை. இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் நடைபெற இருக்கின்றது. இந்த பட்ஜெட்டில் பல்வேறு வரிகள் எதுக்கெல்லாம் விதிக்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வரி விதிப்பை குறித்தும் வரி விதிப்பினுடைய சாத்தியக்கூறுகள் பறித்தும் நாம் பேசுகிறதுக்கு முன்னாடி இந்தியாவில் உள்ள பொருளாதார நிலை எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். பொதுவாக இந்த வரி விதிப்பில் தமிழ்நாட்டிற்கு திட்டம் என்ன, ரயில்வே திட்டங்கள் என்ன, இன்கம் டேக்ஸுக்கான வரி ஸ்லாட்டுடைய அமைப்புகள் குறைக்கப்படுகிறதா, லோன் கொடுக்கப்படுகிறதா, விவசாயிகளுக்கு எவ்வளவு கொடுக்க போகிறாங்க, இதுதான் பேசுவாங்க. ஆனால் அது முக்கியமல்ல. நாட்டின் அடிப்படை பொருளாதார கூறு எப்படி இருக்குது அதை தான் இப்போ நான் பேச போகிறேன். இப்போ நான் பேசுகிறது இந்த பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னால் நான் இப்பொழுது உங்களோடு இருக்கேன். அந்த பட்ஜெட் இப்போ இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்க்கும்போது பட்ஜெட் தாக்கலாகிறோம். ரைட். இப்போது இந்திய பொருளாதாரத்தை குறித்து நேற்று முர்முவோடு முதல் கட்ட கருத்தில் பிரைம் மினிஸ்டர் சொன்னது, மகாலட்சுமியை நான் வணங்குகிறேன். அது அவருடைய நம்பிக்கை. வழக்கம் போல் அவர் ஹிந்து ஒரு நம்பிக்கையாளர். மகாலட்சுமியை நான் பிரார்த்திக்கிறேன் என்று அவர் சொன்னார். ரெண்டாவது, இந்த பட்ஜெட் கூட்டத்தட்டத்தில் வெளிநாட்டினாரால் தூண்டப்பட்டவர்கள் இல்லாமல், எந்த சர்ச்சையும் இல்லாமல் இந்த கூட்டம் நடைபெறப் போகிறது. இப்படி தேவையற்ற பேச்சுகளை பேசுகிறார். வெளிநாட்டினர்களால் தூண்டப்படுகிறனா இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் அனைவரும் தேச துரோகிகள் என்றும் ஒரு கேவலப்படுத்தக்கூடிய பேச்சை பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்கிறார். மூன்றாவதாக அவர் பேசுகிறது 3 IQ என்று எடுத்துக்கொள்ளலாம். முதலில் பேசுவது அவர் இனோவேஷன் என்ற கருத்தை சொன்னார். இரண்டாவது பேசுவது அவர் இன்க்ளூசிவ்னஸ். மூன்றாவது அவர் இன்வெஸ்ட்மெண்ட். IQ, அதாவது இனோவேஷன், இன்க்ளூசிவ்னஸ், இன்வெஸ்ட்மெண்ட். இந்த 3 I. முதலை இனோவேஷன், புதுமை. 10 வருஷத்தில் மோடி என்ன புதுமை செய்திருக்கிறார்? இன்க்ளூசிவ்னஸ். 10 வருஷத்தில் மோடி எந்த விதமான இன்க்ளூசிவ்னஸ், எல்லோரையும் ஒழுங்காக இணைத்திருக்கிறார். மூன்றாவது, எத்தனை ஆயிரம் கோடிகளை, இன்னும் லட்சம் கோடிகளை கொண்டு வந்து இந்தியாவில் பெரும் புரட்சி ஏற்படுத்தியிருக்கிறாரா என்பதை நாம் பார்க்க வேண்டும் தோழர்களே. அதாவது 2014 இதுகாரம் இந்தியாவினுடைய நிலையை நாம் ரொம்ப மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விவகாரத்தில் இந்தியா முதலில் அவர் கூறுவார், சர்வதேச விவகாரங்களில், மோடி சொன்னதே உங்களுக்கு சொல்கிறேன், சர்வதேச விவகாரங்களில் இந்தியா தன்னை நிலைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று மோடி சொல்கிறார். சர்வதேச விவகாரங்களில் இந்தியா தோல்வியை சந்தித்திருக்கிறது என்று நான் வைக்கின்றேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுராக் குமாரா திசாநாயக்காவோடு நமக்கு உறவு இல்லை. இப்பொழுது உறவாக அவர் நடித்து கொண்டிருக்கிறார். சீனா முழுமையாக கால் பதித்திருக்கிறது. பாகிஸ்தானோடு உறவில்லை, அதாவது சீனாவோடு உறவில்லை. அதை போன்று மொரிஷியஸ், இப்படி எல்லா இடங்களிலுமே உறவு பங்களாதேஷோடு சீரழிந்து போயிருக்கிறது. மாலத்தீவு, எல்லா இடங்களிலும் இந்தியாவிற்கான உறவுகள் முதலில் தெற்காசிய பிராந்தியத்தில் நமக்கு இல்லை. நல்லா கவனிங்க. தெற்காசிய பிராந்தியத்தில் அரபு ரீஜன்களிலே இவர்கள் வேறுவித கருத்துக்களை சொன்ன காரணமாக ஈரானும் கூட ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறார்கள். இந்தியாவினுடைய நண்பர்களாக அறியப்பட்ட தெற்காசிய நாடுகளில் ஈரான் மற்றும் பல நாடுகள் இந்தியாவின் மீது ஏன் அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்றால், பலஸ்தீன போரில் அவர்கள் பெரு ஆயுதங்களை இஸ்ரவேலருக்கு அவர்கள் கொடுத்ததனால் இந்தியாவினுடைய அரசாங்கத்தின் மீது பாரம்பரிய உறவு கொண்டிருக்கக்கூடியவர்கள் மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள். குறிப்பாக அமெரிக்கா இந்தியாவின் மீது பெரும் மன அழுத்தத்தில் இருக்கும் காரணமாகத்தான் மோடியை பிரதமர் அமெரிக்காவினுடைய டொனால்டு ட்ரம்பினுடைய பதவியேற்புக்கு அவர் அழைக்கப்படவில்லை. ஜெய்சங்கர் மட்டும் அழைக்கப்பட்டார். அது மிகப்பெரிய சர்ச்சை. இந்தியாவில் வலிமையான சர்வதேசத்தின் 4வது பொருளாதாரமாக நாங்கள் இருக்கிறோம் என்று தங்களை சொல்லிக்கொண்டு 286 ட்ரில்லியன், 1 ட்ரில்லியன் 86 கோடி என்றால் 3 ட்ரில்லியனை தாண்டிய நிலையிலும் அவர்கள் இதை பேசுவது பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. அப்போ மோடியை கூப்பிட்டு அழுத்தம் கொடுப்பதாகவும், அமெரிக்கா நட்போடு இல்லை, இந்த உக்ரைன் போரில் மிகப்பெரிய அளவில் லாபமடைந்த இந்தியா தன்னை சக கூட்டாளியாக ரஷ்யாவிடத்திலிருந்து பெரும்பான்மையான க்ரூட் ஆயிலை இம்போர்ட் பண்ணி அது ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி செய்தது அமெரிக்காவினுடைய கடும் கோபத்திற்கு காரணம். அப்போ சர்வதேச அளவிலான உறவுகள் இந்தியாவுக்கு இல்லை. யூரோப் நாடுகள், அவர்களுடைய சக நேசக்காரர்களாக இருக்கக்கூடிய இங்கிலாந்து, எல்லாருமே இந்தியாவின் மீது அதிருப்தியில் இருக்கிறார்கள். அப்படி என்றால் சர்வதேசத்தோடு தன்னை நிலைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று மோடி கூறுவதில் உண்மை இல்லை. இரண்டாவது, ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் மத்திய மாநில கூட்டாட்சியினுடைய நல்லிணக்கம் என்று சொல்கிறார். நிச்சயமாக இந்தியாவிலே கூட்டாட்சிகளின் நல்லிணக்கம் ஒன்றும் இல்லை.
தமிழ்நாடு போன்ற மாநிலங்களிலும் இன்னும் பல ஸ்டேட்டுகளிலும் அங்கே மாநில அரசுகள், எதிர்க்கட்சிகள், மமதா பானர்ஜி போன்றவர்கள் எல்லாம் கடும் எதிர்ப்பை, சித்தராமையா இங்கே தமிழ்நாட்டில் ஸ்டாலின், அதே போன்று கேரளாவுடைய அதிபர், அதே போன்று தெலுங்கானா, எல்லா ஸ்டேட்ஸுமே இப்படித்தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு சரியாக வரி விகிதாச்சாரம் கொடுக்கவில்லை. இன்றைக்கு தாக்கல் செய்யப்படுவதில் 41 விழுக்காடை மாநிலங்களுக்கான வரி பிதிப்பில் 45% ஆக்கப்படும் என்று நம்பப்படுகின்றது. ஆக இரண்டாவது அவர் சொல்கின்ற இந்த இன்க்ளூசிவ்னஸ்ல ஃபெடரலா மாநிலங்களுக்குள்ள விவகாரங்களையும் அதே போன்று சர்வதேச நிலைகளையும் நாம் பார்த்திருக்கிறோம். மிக முக்கியமாக 2004 அவர் சொல்லுகிறார், மன்மோகன் சிங் காலத்திலிருந்து 2014 வரை அது ஒரு அநீதி காலமும், 2014 25 வரை அது ஒரு என்ன சொல்றாரு, அமிர்த காலம் என்று சொல்கிறார். அதுதான் இப்போ முக்கியம். அதாவது மன்மோகன் சிங் ஒரு அரசியல்வாதி அல்ல, அவர் இறந்து விட்டார். அவர் மிகப்பெரிய ஒரு ஆளுமை, ஒரு பெரும் கல்வியாளர். மோடியோடு அவரை ஒப்பிட்டே பார்க்க முடியாது. தேவையற்ற வார்த்தைகளை பேசுவது, மதவாதத்தை பகிர்வது, கடும் போக்கான சொல்லாறுகளை சொல்வது, அதிக பொய்களை சொல்வதெல்லாம் அவரிடத்திலே கிடையாது. ஆனால் இவர் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அப்படி ஒரு ஆட்சியில் இருப்பவர்கள், காங்கிரஸ் கட்சியில் மிக அதிகமாக ஊழல்கள் நடந்தது என்னவோ நாம் மறுக்க முடியாது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் நடந்தது. அதே போன்று காமன்வெல்த் கேம், ஆதர்ஸ் கேம், நிலக்கரி ஊழல், அதற்கு ஒப்பாக அதைவிட அதிகமான ஊழல்கள் இன்னைக்கு பாஜகவில் வெளியே வரல. சிஏஜினுடைய ரிப்போர்ட்டு, HAL ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் கம்பெனியில் ஃப்ரான்ஸ்லேருந்து டெசால்டா நிறுவனத்தோடு அம்பானியினுடைய குரூப்புகள் போட்ட அக்ரிமெண்ட்டு மோடி மீது இன்னைக்கு இட் ஹஸ் பின் பெண்டிங். இது மட்டுமல்ல, மிகப்பெரிய ஊழல் சக்கரவர்த்திகள் முழுவதுமாக பிரபுல் பட்டேலிலிருந்து அஜித் பவார்லேருந்து அவ்வளவு பேர் இங்கே தான் இருக்காங்க எங்கள் கூட்டணியில். அப்போ ஊழலை பற்றி பேசுவதற்கு பிஜேபி தகுதி இழந்திருக்கிறது. அமிர்த காலமா அல்லது அநீதி காலமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். மறுபடி மிக முக்கியமாக இந்தியாவினுடைய வேலைவாய்ப்பு நிலைமை எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், மிக 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 மோசமான ஒரு காலகட்டத்திலும் இன்ஃப்ளேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த பண வீக்கம் அதிகரிப்பதால் விலைவாசி உயர்வு விண்ணை தொட்டிருக்கிறது. நீங்கள் அதையெல்லாம் நான் தனித்தனியாக பேச முடியாது. பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருட்களிலும் எண்ணெய், அடிப்படையான பொருட்களுடைய விலைவாசிகள் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் ஆய்வு செய்து கொள்ளுங்கள். மிக முக்கியமாக வாரா கடன்களை நாம் பார்க்க போகிறோம். 2012-13 ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து 2024-25 வரைக்கும், அப்போ காங்கிரஸ் கட்சி 12-13 அவ்வளோதான், அந்த ஒரு வருஷம் தான் காங்கிரஸ் கட்சி. 13 இருந்து இது வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில் ஒரு வருஷம் போக மீதி 10 வருஷத்திற்கு மேல் 1.5 + 10 11.5 ஆண்டுகளாக அதில் காங்கிரஸ் கட்சியுடைய கொஞ்சம் பணமும் இருக்குது. அதில் எவ்வளவு கடன் தள்ளுபடி என்று பார்த்தால் 25 லட்சம் கோடி ரூபாய்களை மோடி அரசு தள்ளுபடி செய்திருக்கிறது. தோழர்களே, இந்த 25 லட்சம் கோடி ரூபாய்கள் தள்ளுபடி செய்தவர்கள் யார் என்று பார்த்தால் அது அனைத்தும் மிக 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 பெரும் முதலாளிகள் என்பது கவலை அளிக்கின்றது. 5000 ரூபாயை வாங்கிய ஒரு விவசாயிகளை நாம் கேட்கின்ற நேரத்தில் 25 லட்சம் கோடி ரூபாய். விஜய் மல்லையா, மெகுல் சோஸ்கி, அதுமல்ல விஸ்டம் டைமண்டுடைய ஜச்சின் மேத்தா, ஏபிஜியினுடைய ஷியாராம், ரிஷி கமலேஷ் அகர்வால் போன்றவர்களுக்கு மீது இத்தனை லட்சம் கோடிகளை அவர்கள் தள்ளுபடி செய்துவிட்டு காங்கிரஸ் கட்சியின் லோன் என்று சொல்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி 2012 14 வரை 1.5 ஆண்டுகள் மட்டும்தான் கடன் கொடுத்திருக்கிறது. அதற்கு பின்பு இந்த 25 லட்சம் ரூபாயில் வராக்கடன்களாக இட் இஸ் அ வேவரிங் என்று சொல்லப்படுகிறது. பணம் குறைப்பு என்று இன்றைக்கு பலர் பேசுகிறார்கள். ஆனால் அது முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்டு ஒரு இவ்வளவு பெரிய தேசத்தில் 25 லட்சம் கோடி என்பது நிச்சயமாக அது ஒரு 1/4 டிரில்லியன் அளவிற்கும் அதிகமாக இருக்கிறது. 86,000 கோடி, 86 லட்சம் கோடி 1 டிரில்லியன், அதை பாதி, அதைவிடவும் கூட அவ்வளவு பணத்தை தள்ளுபடி செய்துவிட்டு இவர்கள் என்ன அடிப்படையில் செல்வந்தர்களுக்கு, ஆனால் சிலர் தவறான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக வராக்கடன்கள் 2019 24 வரைக்கும் தான் அதிகரித்திருக்கிறது. ஒரு ஆபத்து. கற்பனை செய்து பாருங்கள், இந்த எளிய நாட்டில் பெரும் செல்வந்தர்களுக்கு, குஜராத்தி பண முதலாளிகளுக்கு
மற்றும் வட இந்தியர்களுக்கு 25 லட்சம் கோடி, அதில் பாபா ராம்தேவ் போன்றவர்களும் அடங்குவார்கள், அம்பானி குரூப்புகளும் அடங்கும். பல பேர்கள் இதில் முக்கியமாக இருக்கிறார்கள். ரொம்ப முக்கியமாக பார்த்தால் இது ஒரு இந்தியாவில் பெரும் 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 நாசகார சக்தியாக இந்த பண முதலீடு தள்ளுபடி செய்தது பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. ஐக்கிய முன்னணி ஆட்டில் தான் 2008 8.1% வளர்ச்சியை நாம் கண்டோம். மோடி அரசாங்கம் இதுவரை இந்த 8 புள்ளியே அவர்கள் 6 புள்ளியில் தான் இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் முரிஸ் போன்றவைகள் மற்றும் பலவற்றும் சில கருத்து கணிப்புகள் மோடி கொடுக்கக்கூடிய இந்த வளர்ச்சி விகிதம் தவறு என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையும் காணப்படுகின்றது. 2023 6.3% வளர்ச்சி, அதை போன்று 6.2 வளர்ச்சி. தனி நபர்களினுடைய வருமானம் இந்த 10 ஆண்டுகளில் எந்த வளர்ச்சியும் பெறவில்லை. மக்கள் தொகை பெரும் பகுதியில் விவசாயம் செய்கின்றார்கள். ஆனால் விவசாயிகளுக்கு 6000 ரூபாயை மட்டும் கொடுத்து விட்டால் ஒரு என்ன நாட்டின் வளர்ச்சி வரும்? நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஒரு விவசாயிக்கு 2000 ரூபா கொடுத்தா வளர்ச்சி வராது. அப்படி கொடுக்கக்கூடாது. ஒட்டுமொத்தமாக மானிய விவகாரங்களில், அவர்களுக்கான இடுபொருள் விவகாரங்களில், இனோவேஷன், நீங்கள் சொல்லுகிற பொருள் புதுமைகள், டிஜிட்டலைஸ், மார்க்கெட்டிங், எல்லாவற்றிலும் நல்ல விலை கிடைக்க வேண்டும். இன்றைக்கு அப்படி அல்ல. 5 ரூபாய் தக்காளியை 3 ரூபாய்க்கு வாங்கி கொண்டு 30 ரூபாய்க்கு சந்தைப்படுத்துகிற நிலையில் விவசாயிகளுக்கான எந்த விவகாரம் இல்லை. இந்த 3 பில்லும் தோல்வியடைந்து 1 லட்சம் பலாயிரக்கணக்கான விவசாயிகள் இறந்து போனார்களையும், நூற்றுக்கணக்கில் இறந்து போனதையும் நாம் பார்க்கின்றோம். இதையும் கூட விவசாயிகள் சொல்கிறது. இயற்கை வளங்கள் மிகப்பெரிய அளவில் நாட்டில் சீரழிப்பு நடக்கிறது. முதலாளித்துவம் அதிகரித்திருக்கிறது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பெரிய அளவில் இருக்கிறதா என்ற கேள்வியை நாம் எழுகிறோம். அதனை அடுத்து பார்க்கிற போது மோடி அவர்கள் சொல்வார்கள் மேக் இன் இந்தியா, மேக் இன் இந்தியா, இந்தியாவிலே எல்லாம் தயார் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். உண்மையிலே ஒரே ஒரு உதாரணம், நம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சீனா பெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது. அவர்கள் 6ஆம் தலைமுறை விமானத்தை தயார் செய்து இந்தியாவினுடைய அருணாச்சல பிரதேசத்தில் உள்ளே ஊடுருவி 1400 சதுர கிலோமீட்டரை உள்ளே வந்துவிட்டார்கள் என்று பாரதிய ஜனதாவினுடைய சித்தாந்த தலைவர் சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற போது மோடி அரசு மௌனியாக போனது. உண்மையில் சீனாவால் நமக்கு பெரும் ஆபத்து இருக்கின்ற போது இந்திய விமானப்படை தளபதி AP சிங் 4 வாரங்களுக்கு முன்பு ஒரு பேட்டி கொடுக்கிறார் பொது மேடையில். அவர் சொல்கிறார், 40 தேஜாஸ் விமானங்கள் நாங்கள் 2010 ஆர்டர் கொடுத்தோம். மோடியுடைய ஆட்சி 10 வருஷத்தை கழிஞ்சிட்டு ஒரு விமானம் கூட வரவில்லை. 5ஆம் தலைமுறை விமானங்களே நாம் சரி செய்யாத போது 6ஆம் தலைமுறை விமானங்களை கண்டுபிடித்து உலக அளவில் சாதனை பெற்றிருக்கும் சீனாவை நாம் எப்படி எதிர்கொள்வது என்ற கேள்வியை AP சிங் அவர்கள் எதிரொலிக்கிறார். அப்படி என்றால் இவர்கள் சொல்லுகின்ற மேக் இன் இந்தியா திட்டத்தில் இந்திய இராணுவத்தினுடைய செயல்பாடுகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதனை அடுத்து மிக முக்கியமாக நம்மை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு செயல் டாலர் மதிப்பு. மிக முக்கியமாக தோழர்களே, 2004 நரேந்திர மோடி ஆட்சியெல்லாம் வருவதற்கு முன்பு, இன்றைக்கு 20 வருஷத்திற்கு முன்பு வெறும் 44 ரூபாயாக இருந்தது இந்தியாவினுடைய டாலர் மதிப்பு. இன்றைக்கு 87 ரூபாய் 70 பைசாவாக இருக்கிறது. மோடி சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்துட்டா டாலர் மதிப்புகளை 60 ரூபாய்க்கு மிகைக்க மாட்டேன் என்று சொன்னார். நல்லா கவனிங்க, இன்றைக்கு அது 87 70. அநேகமாக மோடி ஆட்சி முடிகின்ற தருவாயில் இன்னும் 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகளில் அது 93 94 ஆயிரும். இப்போ இவர் சொன்னதை கட்டுப்படுத்தினாரா? உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், டாலர் ஏறினா என்னப்பா அப்படின்ட்டு. இந்தியாவினுடைய 88% இம்போர்ட்ஸ், அதாவது 12 லட்சம் கோடிக்கு மேல் நாங்கள் பயனளிக்கக்கூடிய இந்த இம்போர்ட் செய்யக்கூடிய குரூட் ஆயில்கள் அனைத்தும் டாலரில் தான் இறக்குமதி செய்யப்படுகின்றது. இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, 1000 ரூபாயை கொடுத்து ஒரு பொருளை இறக்குமதி செய்கின்றோம். டாலர் 44 ரூபான்னா நம்ம ஒரு 1000 டாலரை கொடுத்தா 44,000 ரூபாய் ஆகும். ஆனால் இப்போ ஒரு டாலர் 88 ரூபான்னு வைங்களேன், இப்போ நம்ம எவ்வளோ கொடுக்கணும்? 88,000 ரூபா கொடுக்கணும். இப்போ புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு, ஒரு டாலர் 44,000 ரூபா, 44 ரூபான்னா நாம் 44,000 ரூபாய்க்கு இந்திய மதிப்பை நமக்கு கொடுத்தா போதும். இப்போ ஒரு டாலர் 88 ரூபான்னா 88,000 ரூபா கொடுக்கணும். அப்போ இந்த 44,000 ரூபாய்க்கு வாங்குற மிஷின் இனி 88,000 ரூபா. ஒரு உதாரணத்திற்கு இந்த பேனா ஒரு டாலர், இனி எத்தனை டாலர் ஆகும்? 2 டாலர் கொடுக்கணும். ஒரு டாலர் 44 ரூபா, 2 டாலர் 88 ரூபா.
அப்போ 89 ரூபா கொடுத்து வாங்கணும், 44 ரூபாய் கொடுத்து வாங்குற பேப்பரை. இதனால் இந்தியாவில் என்ன பாதிப்பு வரப்போகுது அப்படின்னு பார்த்தா, இந்தியாவினுடைய இம்போர்ட் பாதிக்கப்படுகின்றது. பெட்ரோல் டீசல் மிக அதிகமாக இன்றைக்கு 100 ரூபாய் தாண்டி போகின்றது. அதே போன்று நமது மாணவர்கள் கல்வி கற்கும் நிலை ஆபத்தான சூழ்நிலை உருவாகிறது. வெளிநாட்டில் அதிக பணத்தை செலவு பண்ணி தான் அமெரிக்கா, யூரோப் நாடுகளில் கல்வி கற்க வேண்டும். மளிகை சாமான்கள், மின்சாரம், எலக்ட்ரானிக் டிவைஸ், கம்ப்யூட்டர், தொலைபேசி, பேட்டரிகள், வாகனங்கள், அதே போன்று குரூடு செய்யக்கூடிய குரூட் ஆயில், போக்குவரத்துகள், ஆட்டோமொபைல், எரிசக்தி, எலக்ட்ரானிக் டிவைஸ் மற்றும் மின்னணு ரசாயன பொருட்கள் எல்லாமே பாதிக்கும். பெட்ரோல் டீசல்னாலே முடிஞ்சது உங்களுக்கு. அப்போ டாலரை கட்டுப்படுத்துறேன்னு சொன்ன மோடி இவ்வளவு மோசமான நிலையை வைத்துக்கொண்டு இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் என்ற கேள்வி எழுகின்றது. 2004 காங்கிரஸ் ஆட்சியில் 45 ரூபா 33 பைசா டாலருடைய மதிப்பு. நல்ல கவனிங்க, 45 ரூபா 33 பைசா 2004 மே மாதம். 2025 10 வருஷத்தில் இன்றைக்கு அது 10-20 வருஷம் கழிச்சு 29% அதிகரித்து 87 ரூபாய் 70 பைசா. இந்த 87 ரூபாய் 70 பைசாவை இப்போ குறைச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டால், இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிசர்வ் கேஸ், அதாவது 640 பில்லியன் டாலர் என்கக்கூடிய அளவிற்கு நம் கையிருப்பு இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக டாலர்களை அந்நிய மார்க்கெட்டில் விற்பனை செய்து இந்த விலை இன்னும் கூடுவதை தடுத்திருக்கிறார்கள். இதுதான் உண்மை. பொருளாதார நிபுணர்கள்லாம் பார்த்துட்டு ஜெம் டிவிக்கு போன் போடுங்க, நாங்கள் தவறான கருத்தை சொல்லியிருந்தோம். இந்த சூழ்நிலையில்தான் நாம் இந்தியாவினுடைய நிலையை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு என்ன நடக்கப் போகிறது என்பது பெரும் கேள்வியை எழுப்பி இருக்கின்றது. இந்தியாவினுடைய வேலைவாய்ப்பு மிகப்பெரிய அளவில் அச்ச சூழ்நிலையிலே இருக்கின்றது. 2014 இன்னொரு மிக முக்கியமாக மோடி அரசாங்கம் பதவி ஏற்கும்போது 55 லட்சம் கோடி ரூபாய் தான் கடன் இருந்துச்சு இந்தியாவுக்கு. எவ்வளோ? 2014 மே மாதம் மோடி நாடாளுமன்றத்தை முத்தமிட்டு செல்லும்போது 55 லட்சம் ரூபாய் கடன் இருந்தது. இன்னைக்கு கடன் 176 லட்சம் கோடி. வட்டி மட்டும் 10 லட்சம் கோடி அளவிற்கு இருக்கும். அது சரியான ஃபிகர் என்கிட்ட இல்லை. வட்டி மட்டும் தமிழ்நாட்டில் 63,000 கோடி. அது எவ்வளோ? 10 லட்சம் கடனுக்கு. இப்போ 180 லட்சம் கடனுக்கு எவ்வளோன்னு நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கிடுங்க. அப்போ மோடி வரும்போது 55 லட்சம் கடன், இன்றைக்கு 176 லட்சம் கடன். ஆனால் நம்முடைய நண்பர்கள் சொல்வார்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெரிய அளவில் வளர்ந்துருக்குன்னு. அதை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துக்கிடுங்க. மோடி அரசாங்கத்தில் எத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எவ்வளவு லாபம் என்பதையெல்லாம் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். மொத்த உள்நாட்டு உற்பத்தியை சொல்கிறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, மொத்த உள்நாட்டு உற்பத்தி அன்றைக்கு 113 லட்சம் கோடி. காங்கிரஸ் கட்சி 2013-14, இன்றைக்கு 2024-25 அல்லது 23-24 இந்த சமகால ஆண்டுகளில் உற்பத்தி இன்னைக்கு 272 லட்சம் கோடியாக ஆகியிருக்கிறதே. மோடி உற்பத்தி பெரிதாக இருக்கிறாங்க, உண்மையிலே அதிகரித்திருக்கிறது. ஏனென்றால் அன்றைக்கு டாலருடைய மதிப்பு 44 ரூபாய், இன்றைக்கு டாலருடைய மதிப்பு 88 ரூபாய். அப்படின்னால் உற்பத்தி வெளிநாட்டுக்கு சந்தைப்படுத்தும் போது அதிகரிக்கத்தான் செய்யும். நான் புரிஞ்சுக்கிட்டா, அன்னைக்கு 44 ரூபாய்க்கு ஒரு 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 கிலோவை நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம். அப்போ 44 ரூபா தான் நமக்கு இங்கே உற்பத்தி. இன்னைக்கு 88 ரூபாங்கும்போது 88 ரூபா தான். அப்போ இந்த மதிப்பை வச்சு உற்பத்தி கூடி இருக்கு. ஒன்றும் மோடி அரசு புலங்காகிதம் அடைவதற்கான வாய்ப்புகள் இல்லை தோழர்களே. ஆகவே கடன் 139% அதிகரித்திருக்கிறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கடன் 139% அதிகரித்திருக்கிறது. 5 ஆண்டுகளில் மட்டும், அதாவது மோடியுடைய அரசு 2019-23 மட்டும் 70% அதிகரித்திருக்கிறது. ரொம்ப கவனித்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி நாட்டின் உற்பத்தி பெரிய அளவில் பெருகவில்லை. நாட்டின் பணக்காரர்கள், பொருளாதார நிபுணர் யார் சொல்றாருன்னு சொன்னா பிரஞ்சோயின் தகுந்தா என்ன சொல்றாரு, நாட்டில் உற்பத்தி பெரிதாக ஒன்றும் பெருகவில்லை, டாலர் மதிப்பு அதிகரித்ததால் தான் 272 லட்சம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நாட்டில் வேலைவாய்ப்பு இன்மையும்
ஏழை பணக்காரர்களுக்கிடையே பெரிய வித்தியாசம் வந்திருக்கிறது. மிக பெரும் பணக்காரர்கள் தான் பணக்காராகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு 20 அவர்கள் சொல்கிறார்கள், காங்கிரஸ் கட்சியில் 20 தானே இருந்துச்சு ஏர்போர்ட், இன்னைக்கு 200 இருக்கு. இந்த 200 மெயின்டைன் பண்ணுறதும் அதானி குரூப் தான். அதைத்தான் சொல்றாங்க. ஏழை பணக்காரர்களுக்கிடையே விகிதாச்சாரம் அதிகரிக்கின்றது, உற்பத்தி பெருகவில்லை. இது ஒவ்வொரு வருங்கால குழந்தைகளின் தலையிலும் விடியும் என்று சொல்லப்படுகின்றது. இந்தியாவினுடைய ரயில்வே, ஏர்ஃபோர்ஸ், ஃபோர்ட் எல்லாமே மிகப்பெரிய ஆளுகளின் தலைமையிலே இருக்கின்றது என்பதுதான் முக்கியம். அதே மாதிரி இந்த டேக்ஸில் இப்போ எதிர்பார்க்கிறது 7 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கிறத குறைப்பாங்க. அது வழக்கம் போல் அது 5%, 10லேருந்து 12 லட்சம் 15%, அதே போல் 20% என்றிருக்கிறது. அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஆக இன்றைக்கு என்ன வரப்போகிறது என்பது தெரியவில்லை. ஆக நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். 2004 2014 காங்கிரஸ் ஆட்சி, 2014 24 மோடி ஆட்சியில் 176 லட்சம் கோடி ரூபாய் கடன். காங்கிரஸ் ஆட்சியில் 2004 44 ரூபாய் இருந்த டாலர்கள் இன்றைக்கு 88 ரூபாயாக வந்து நிற்கிறது. 87 70 தான், இப்போ 86 சில்லற மார்க்கெட்டில் நம்ம வாங்கலாம். அதே போன்று வேலை இழப்பு, இன்ஃப்ளேஷன், சமூகங்களுக்கிடையே நல்லிணக்கம் இல்லை, ஆண் பெண் உறவுகளில் பிரச்சனை. ஆக வாய்களை வைத்து மிகப்பெரிய அளவு வியாபாரம் மோடி அவர்கள் செய்கின்றார். ஆக இதுதான் நான் இந்திய எக்கனாமிக்கல் கிரைஸ் வருவதற்கு முன்பான விவகாரம் நம்ம பார்க்குறோம். அதற்காக இடையில் கோவிடினுடைய தாக்கம் ஒரு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியது. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். வரக்கூடிய இந்த 25ஆம் ஆண்டு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட போகின்றது. ரெசஷன் அமெரிக்காவில் உருவாகிவிட்டது. அமெரிக்காவினுடைய கடன் 36 லட்சம் ட்ரில்லியன், அதாவது இந்திய மதிப்பிற்கு 3000 லட்சம் கோடிகளுக்கு மேல். அமெரிக்காவினுடைய வட்டி விகிதங்களை குறைக்கப் போவதில்லை என்று நமக்கு செய்திகள் வந்திருக்கிறது. அமெரிக்கா கிரீன்லாந்து, பனாமா கால்வாய், கனடா மற்றும் பல நாடுகளை அவர்கள் அழுத்தம் கொடுக்கிறார்கள். கஸாவில் மக்களை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கிறார்கள். ஈரானுக்கோடு அவர்களுக்கு முறுகல் அதிகரிக்கிறது. இந்த சூழ்நிலையில் உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரவில்லை. ஆக உலகம் வெறும் பதட்டத்தில் இருக்கின்ற போது உற்பத்தி தாங்கி குறைந்த நேரத்தில் இந்தியாவை அது மிகப்பெரிய அளவில் தாக்கும். ஹூவிலிருந்து அவர் வெளியேறிவிட்டார், பிரான்ஸ் அக்ரிமெண்டிலிருந்து வெளியேறியிருக்கிறார். ஆக இதையெல்லாம் கார்பன் எமிஷன் அதிக நாடுகளை கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவுக்கு எந்த தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது? இந்தியாவினுடைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எப்படி இருக்க போகின்றது? இந்தியா அமெரிக்க டாலருக்கு எதிராக பிரிக்ஸ் நாடுகளுக்கு அழுத்தம் கொடுக்கின்றார். அமெரிக்க டாலர்கள் மதிப்பு வீழ்ச்சி அடையாமல் கடும் நடவடிக்கை எடுக்கின்ற போது நாம் அவற்றை எதிர்கொள்ளப் போவது இனி வரும் காலம் மிகப்பெரிய சிக்கலை இந்திய பொருளாதாரத்தில் ஏற்படுத்த போகிறது என்பது மட்டும் உண்மை. அரசியல்வாதிகளை நீங்கள் ஒருபோதும் பார்க்காது, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அது காங்கிரஸாக இருந்தாலும், திமுகவாக இருந்தாலும், பாஜகவாக இருந்தாலும். நான் ஒரு பொருளாதாரத்தில் ஆய்வு செய்து பொருளாதார நிபுணர்களுடைய கருத்தை உங்களுக்கு வைத்திருக்கின்றேன். டெவலப்பிங் கண்ட்ரியில் வட்டி ஏறுவதும் கடன் வாங்குவதும் அதிகரிக்கும். ஆனால் இது எப்படிப்பட்ட தாக்கத்தை இந்தியாவில் ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். இன்றைய பட்ஜெட் தாக்குதலுக்கு அப்புறம் நீங்கள் இதெல்லாம் சேர்த்து பாருங்கள். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.